Hello, sir. Karthik. I understand, sir. Yeah, I'll try to finish it as soon as possible. Hmm. Sure, sir. Sure. Thank you. Yeah, Sudeep. Solo. I'm fine. பரவாயில்ல இட்ஸ் ஆல் ஓகே. சாரி சுதீப், என்னால் வர முடியாது. ஒரு கேஸ் வந்திருக்கு. ஐ திங்க் இட் வில் டெஸ்ட் மை நர்வ். ஸோ நான் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். சாரி. சுதீப், சரி ஓகே, நான் வரேன். எப்போ? ஓகே, இட் வில் பி ஃபைன். ஓகே, பை பை. ஓகே. நான் எவ்வளோ கேஸை பார்த்துட்டேன், பட் இந்த அளவுக்கு இருந்ததில்லை. நாளைக்கு வேறு அவன் கூப்பிட்ருக்கான், அவன் ஃப்ரெண்டு வரான்னு. யாரோ ஒருத்தனுக்காக நான் ஏன் போகணும்? ஆல்ரெடி இங்கே வேலை இருக்கேன்னு ரொம்ப யோசித்தேன். தேவையில்லாமல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எடுத்து வச்சுட்டேன். You know, anything to drink? Yes, sir. So, Karthik, how was your day? எப்பயும் போல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபர்தராக என்ன பிளான் வச்சுருக்கேன்? இப்போதைக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு, முதல்ல அதை சால்வ் பண்ணணும். ஆமாம், அன்றைக்கி ஏதோ கேஸ் வந்திருக்குன்னு சொன்னியே, க்ளூவே கிடைக்கல அப்படின்னு. யூஸ்வலாக அப்படி சொல்ல மாட்டேன் நீ. என்னாச்சு? யூஸ்வலான மர்டர் ஒரு அமிசிசைட் கான்ஃப்ளிக்ட் தான். என்னென்ன சரியாக கெஸ் பண்ண முடியல இது வரைக்கும். ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தால் திரும்பி ரிட்டர்ன் பண்ண வேண்டியதானே? பண்ணலாம், பட் நெக்ஸ்ட் கேஸை டேக் ஓவர் பண்ணும்போது பின்னாடி பேசுவாங்களே எப்பயும் போல். ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது எனக்கு. சம்டைம்ஸ் யூ டோன்ட் நோ வாட் டு டூ சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, விச் இஸ் பியாண்ட் அ பிளாங்க் மைண்ட். கேஸை வேணான்னு திருப்பி கொடுக்கவும் முடியல, எடுத்து உள்ளே சால்வ் பண்ணவும் முடியல. கொஞ்சம் இதை ஆஃப் பண்ணுறியா ப்ளீஸ்? சரி, அதை விட உனக்கு எப்படி போகுது? நத்திங் காம்ப்ளிகேட்டட், கேஷுவலாக தான் இருக்குது. ரொம்ப டைம் ஆகிடுச்சு, 30 minutes மேலே ஆகுது. எப்போ வரானா? நான் கிளம்புறேன். வெயிட் பண்ணுறா.
சாரி டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தி அதான் லேட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. Want something to drink? Yeah. Thank you. Okay, so you guys keep talking. நான் ஐடியா ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஹாய் கார்த்திக், எப்படி இருக்க? யா ஃபைன். ஹவுஸ் யூர் ஒர்க்? நல்லா போகுது. லுக் ஐம் சாரிண்ணே, டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தி அதான் லேட். யா ஃபைன். நான் எதுவுமே சொல்லியே. இல்லை உன்னை பார்க்க ரொம்ப டென்ஸ்டாக இருக்கே அதான். இது வேறு விஷயம், ஒர்க் ரிலேட்டட். ஓ ஓகே. வெல் என்ன பிரச்சனை? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு கேஸ் வந்திருக்கு, அதில் என்னால் சரியாக மூவ் பண்ண முடியல, அவ்வளோதான். ஓகே, 2 பேரும் ஒரே ஃபீல்ட் ஆஃப் ஒர்க் தான். ஸோ ஓப்பன் அப், என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். இட்ஸ் ஓகே ஃபைன். ஷியோரா? இங்கேருந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் லேக் ஜெனிமாக்கு போயிருக்காங்க அந்த ட்ரிப். நெக்ஸ்ட் டே ஒருத்தன் வாஸ் ஃபவுண்ட் டெட். அந்த இன்னொருத்தனை அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளைண்டாக என்னால் பிலீவ் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ அந்த விக்டிமை ஹேமரால் ப்ரூட்டலாக அடிச்சிருக்காங்க. யா, ரீசன் இல்லாமல் அவனை அக்யூஸ் பண்ண முடியாது. அவனுக்கு மணியா பர்சனல் இன்சூரன்ஸ் இருக்கா? நோ 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 நோ, என்கொயரி பண்ணதில் அது மாதிரி எதுவும் இல்லை. மணிக்கும் ப்ராப்ளம் இல்லை. அந்த இன்னொருத்தன் இஸ் கைண்ட் ஆஃப் அன் இன்ட்ரோவர்ட். அந்த கேஸில் மேபி யாராவது சொன்னதை எமோஷனலாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம், ஆர் சொன்னது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கொல்றவளுக்கு போயிருக்கலாமே. வெல் ஸ்டூபிட் இல்லை, மெச்சூர்ட் பர்சன் தான். அண்ட் அவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீ சொன்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. வெல் விமன் அந்த மாதிரி செஞ்ச பிரச்சனை? ஹாப்பி ஃபேமிலி மேன். பெருசாக அவங்க 2 பேர் கூட இந்த கான்ட்ரவர்சிஸ் கூட வந்ததில்லைன்னு அவங்க ஒய்ஃப் சொன்னான். இந்த குவாலிட்டிஸ் அண்ட் ஆல்சோ அவன் அப்பியரன்ஸ் வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறேன், பிளைண்டாக சொல்லலை. நீ சொல்கிற இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா ஒன் சைட் கரெக்டாக இருக்கலாம்னு தோணுது. அட்லீஸ்ட் அக்யூஸ்ட் உன்னோட ஃப்ரெண்டெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கிளியராக திங்க் பண்ணலாம். யா. வெல் எவிடன்சஸ் பற்றி ஏதாவது? நத்திங். நத்திங்? ஒரு யூஸ்வலான க்ரைம் சீனில் என்ன இருக்குமோ அவ்வளோதான். ஹேமர், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இல்லாமல். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு கோட் ஒன்று கிடச்சிது. அந்த விக்டிம் வாஸ் கோட்லெஸ். அந்த கோட்டில் ஒரு பிஸ்னஸ் கார்டு இருந்தது. கார்டு ஹோல்டர் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வாஸ் ஃபவுண்ட் டெட் இன் அரவுண்ட் ஏரியா. அப்புறம் ஒரு சிகார் ஹாஃப் பண்ட்டாக கிடச்சிது. ஷியோராக தெரியுமா அவரோட எனிமீஸ் பற்றி? அதில் டவுட்டே இல்லை. வெல் எனி அசாசின்ஸ் ஆர் பிக் பட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம்ல ஃபார் மணி? சாசின்ஸ் அளவுக்கு வருது இல்லை, அதை பற்றி நான் அவ்வளோவா யோசிக்கல. பொறுமை இல்லை எனக்கு இதுக்கு மேலே. பேசாமல் அந்த இன்னொருத்தனை அக்யூஸ் பண்ணிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். சான்ஸே இல்லை. உள்ளே கொண்டு வந்துட்டேன் நீ என்ன. முடிகிற வரைக்கும் வேலை போக முடியாது, முடிக்கிற வரைக்கும். ஒரு விஷயம் ஒன்று கவனித்தேன், அவன் கொலை செய்யப்பட்ட விதையும் ஒரு அன்யூஷுவலாக இருக்குது. ஏதோ செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண மாதிரி இருக்குது, ரொம்ப ஆஷா. அந்த கொலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு காசு இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஏதோ ரீசன் இருக்குது விச் த கில்லர் நோஸ். இதான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த மாதிரி நடக்கிறது அங்கே? இல்லை, 3rd டைம். அந்த டேட்டை பற்றி ஏதாச்சும்? 15th May. 15th.
யா சுதீப், எப்படி இருக்க? என்னது? யா வாவ், கிரேட் சுதீப், கங்க்ராட்ஸ். என்ன மாதிரி ப்ராஜெக்ட் அது? ஓ, எனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. வெல், ஐ ஹவ் மூவ் ஃப்ரம் DCI டு DCS. அதாச்சும் ஒரு நார்மல் பர்சனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு ப்ரொமோஷன் மாதிரி. ஓகே சுதீப், பார்ப்போம். So Sudeep, Gautam. Software giant RNF Sudeep Kumar to be honored on Independence Day. Headlines is that. Congrats, Ra. You made it again. Yeah, சீக்கிரம் பார்ப்போம். Take care. A millionaire and his wife were stuck up in an accident near Lake Geneva. After few years of no medical help, the wife was dead. 15th May, 1 year back, சுதீப் பற்றி வந்த அடுத்த பேப்பரே இந்த நியூஸை பார்த்தேன். ஒரு சைடு இந்த மாதிரி இருக்குது, பட் இன்னொரு சைடு வேறு மாதிரி இருக்குன்னு ரொம்ப யோசித்தேன். அந்த பேப்பரை அப்படியே என் ராவில் வச்சுருக்கேன், ஹோப்பிங் சம்டைம் ஐ வில் கோ த்ரூ இட், பட் இட் நெவர் ஹேப்பன்ட். வெயிட் இந்த கேஸ் பற்றி நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவன் ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தான், ஃபைனலாக அவன் ஒய்ஃபும் செத்துட்டான். அதுக்கப்புறம் அவனோட வேற பர்ஸ் பற்றி எதுவுமே தெரியல. தேர்ட் டைம்னு நான் சொன்னல, மிச்ச 2 மர்டர்ஸும் 15th அன்னைக்கு நடந்திருக்கு, விச் இஸ் 4 months பிஃபோர். எனக்கு என்னமோ அவன் ஒய்ஃபோட லாஸும் ஆனால் அந்த சுச்சுவேஷனும் ஒரு சொசைட்டி மேலே ஒரு ஹேட்டடாக மாறி ஒரு சைக்கோ சீல் கில்லாம் மாற்றிருக்கலாம். எக்ஸாக்ட்லி, காஸ்ட் பிளாக் ஃபிட்ஸ் த பசில். அந்த கோட் பற்றி சிம்பிள், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான். இதுவே என்னோட அப்நார்மலிட்டியை காட்டுது. ஐ திங்க் ஒன் சைட் வாஸ் ரைட்னு. கோஇன்சிடென்டல் திங்ஸ் தான், பட் சென்ஸோட சரியாக இருக்குது. அப்போது சால்வ்டு. நல்லா இருக்கு சுதீப். தேங்க்ஸ். ஸோ எப்படி இது உன்னோட டைமிங்கு? ரொம்ப நல்லா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. ரொம்ப நல்லா போச்சு டைம். வரவே மாட்டேன்னு சொன்னேன். பாய். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்கே வந்த அப்புறம் என் கேஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைப்பானோ. இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைப்பானோ, என் கேஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் என்கிட்டே இருந்தாலும் அவன் மூலியமாக தான் எனக்கே தெரிய வந்தது. உன் கூட சேர்ந்து வேலை செஞ்சால் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் நானாக எப்படி அவன்கிட்ட போய் கேட்குறது? போகலாமா? எங்கே? இப்போ தானே சப்மிட் பண்ண போகிற? நான் இல்லாமையா? சத்தியமாக இருக்கு.